கரிய நிறமுடைய திருமால், அவர் தொப்புள் கொடியில் உதித்த பிரம்மன், 33 தேவர்களுக்கும் தலைவனான இந்திரன் உள்ளிட்ட அக்னி, வாயு முதலிய அட்டதிக்பாலகர்கள், இவர்களை எல்லாம் நினைச்சு வழிபட ஆளாளுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இவர்களெல்லாம் தங்களோட பதவியை தக்க வச்சு செம்மையா செயல்பட ஒருத்தரை போய் வணங்குறாங்களாம். அது வேற யாரா இருக்க முடியும்? பூலோக கைலாயம்னு சொல்லப்படும் நம்ம சிதம்பரத்தில் ஆனந்த தாண்டவமாடும் நம்ம நடராஜா தான். பொதுவா உலகத்துல உள்ளவங்கள 2 பிரிவா எடுத்துக்கலாம். ஒண்ணு, நம்ம நடராஜா தான் எல்லான்னு புரிஞ்சுக்கிட்டு நடராஜா நடராஜான்னு உருகி அவர் மேல அன்பு செலுத்தும் அடியார்கள். அடுத்தது 3 வேளைக்கு 6 வேளை நல்ல வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு நல்லா உடம்ப வளர்க்கிறது, எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறது. மொத்தத்துல நாம எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியாம தன்னையே பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு வீணா வெட்டி கதை பேசி பொழுதை கழிக்கிறது, பிறரை குறை சொல்லியே வாழ்க்கையை ஓட்டுறது.